என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு முக்கியமான செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய துணை உன்னிடத்தில் ஒரு பொய் சொல்கின்றது. அதுவும் முக்கியமான இந்த விஷயத்தில் அவர்கள் பொய் சொல்கின்றார்கள். என்னவென்று நீ கவனமாக கவனிக்க வேண்டிய நேரம், சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த மிகப்பெரிய குழப்பத்திற்கு நீ முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு இந்த வேதனைகளுக்கெல்லாம் நீ முடிவினை கட்ட வேண்டும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், நம்முடைய துணை எதற்காக நம்மிடத்தில் பொய் சொல்கிறது? அப்படி என்ன நடந்து விட்டது நம் வாழ்க்கையில்? நாம் எப்பொழுதுமே இவர்களிடத்தில் உண்மையாகத்தானே இருக்கின்றோம். எல்லா விஷயங்களையும் சமாளித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் நல்லபடியாகத்தானே இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நம் துணையை நம்மிடத்தில் பொய்யை சொல்ல வைத்தது என்று என் குழந்தை நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த குழப்பத்திற்கு நான் முடிவை தருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களுக்கு நான் நல்ல தெளிவை கொடுக்கின்றேன். என்ன நடந்து விட்டது நம் வாழ்க்கையில் என்று கலங்காதே. உன் துணை பொய் சொன்னதை நினைத்து வருத்தப்படாதே. அவர்கள் ஏன் சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு எதற்காகவும் நீ வருத்தப்பட மாட்டாய். பொய் சொல்லியது உண்மை, அவர்கள் உன்னிடத்தில் மறைத்தது உண்மை. அப்படியானால் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியதும் உண்மையல்லவா? இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரத்யங்கரா இந்த விஷயத்தை உனக்கு தெளிவாக சொல்லிவிட நினைத்ததற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே நாம் நம்முடைய மனவேதனைகளுக்கெல்லாம் ஆறுதலாக நம்புவது ஒரே ஒருவரைத்தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கை துணை. அப்படி நாம் நம்புகின்ற இவர் ஒருவரிடத்தில் எந்த உண்மையையும் மறைக்கக்கூடாது, இவர்களுக்குள் எந்த பொய்மையும் இருக்கக்கூடாது என்று நீ நினைத்துத்தான் இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தாய். நாம் நினைத்தது போல நமக்கு சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த வகையிலும் நாம் கஷ்டங்களை கொடுத்து விடக்கூடாது. துணைக்கு ஒன்று என்றால் முன்னே நாம் தான் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடு தான் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மனவேதனைகளுக்கு இவர்கள் மருந்தாவார்கள் என்று நினைத்தால் இவர்கள் இப்பொழுது நமக்கு மனவேதனையை கொடுக்கிறார்களே என்றுதானே என் குழந்தை யோசிக்கின்றாய். என் தங்கமே, துணை என்பது வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது மட்டுமல்ல, இருவர் ஒருவராக வாழக்கூடிய வாழ்க்கைதான் துணையினுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக உன் துணையின் மனதில் என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையை நீ உனதாக்கிவிட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் பொய் சொல்கின்ற நிலைக்கு இவர்களுக்கு என்ன காரணம் வந்தது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு என்ன வந்தது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். இப்படி ஒரு பொய்யை சொல்லி இந்த வாழ்க்கையை இப்படியெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே
உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க போகின்றது. எல்லா விஷயத்தையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கின்ற உன்னுடைய துணை இப்பொழுது சில காலமாக சில விஷயங்களை உன்னிடத்தில் மறைக்கிறார்கள். அவர்கள் மறைக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் சில நடவடிக்கைகளையும் இப்பொழுது தனக்குள் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். உன்னிடத்தில் எல்லா விஷயங்களையும் இப்பொழுது பகிர்ந்து கொள்வதில்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை உன்னிடத்தில் இப்பொழுதெல்லாம் தெளிவாக சொல்லிவிடுவதில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இவர்கள் எப்பொழுதும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றவர்கள். இப்பொழுதெல்லாம் என்ன நடந்தாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் அவர்களின் வேலையை மட்டுமே கவனத்தில் கொண்டு செயல்படுகின்றார்கள். இப்படி இவர்கள் நடந்து கொள்வது உனக்கே சில காலமாக மனதிற்குள் சில சந்தேகங்களை உருவாக்கி இருக்கின்றது. சில விஷயங்களை உனக்கு கேள்விகளாக எழுப்பி இருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, உனக்கு இதை நான் தெளிவுபடுத்த நினைக்கின்றேன். இவர்களினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் அவர்கள் உன்னிடத்தில் பொய்யை அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உன்னிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் அவர்கள் மறைக்கின்றார்கள். அவர்கள் மறைத்தது என்னவென்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். என் குழந்தையே, என்றிலிருந்து இவர்களிடத்தில் உனக்கு மாற்றங்கள் தெரிய தொடங்கியது என்று சற்று சிந்தித்து பார். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க கூடாது என்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தில் இப்பொழுது அவர்களால் சமாளிக்க முடியாத அளவிற்கு பெரிய கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் இவர்கள் திணறிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் என்ன செய்தால் நம் வாழ்க்கை மாற்றங்களை காணும் என்று தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எதை செய்தாலும் நாம் நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய துணைக்கு தெரியப்படுத்தக்கூடாது என்று அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். அவர்களால் முடிந்தவரை வெளிப்படுத்தாமல் அந்த பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு அவர்கள் அதற்கான தீர்வினை தேட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் என் குழந்தையே, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் இவர்கள் நடந்து கொண்டாலும் அவர்களினுடைய முகத்தில் அது வெளிப்பட்டு விடுகின்றது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது அவர்களினுடைய முக பாவனையில் உனக்கு தெரியப்படுத்துகின்றது. சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்று யோசிக்கின்ற என் பிள்ளை, உன் துணையின் நடவடிக்கைகளில் இருக்கின்ற மாற்றங்களை அவர்களிடத்தில் நீ கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஏதாவது உன்னை சொன்னால் அதற்காக கண்ணீர் வடிக்கின்றாய், மனம் வேதனைப்படுகின்றாய். உனக்கு என்ன பிரச்சனை என்று நீ கேட்டிருந்தாயானால் அவர்கள் மனமுடைந்து உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்ற வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீ கண்டு கொள்ளாமல் இருந்ததனாலோ என்னவோ அவர்களும் அதை பெரிதுபடுத்தாமல் இருந்து விட்டார்கள். அவர்களின் வேதனைகளை வெளிப்படுத்த முடியாமலும் எங்கே உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டால் நீ மனம் வேதனைப்பட்டு விடுவாயோ என்று சொல்லியும் அவர்கள் உன்னிடத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லாமல் இருந்து விட்டார்கள். இனியும் இப்படியே இருக்க முடியாது, இப்படியே மறைத்து வைக்க முடியாது என்று அவர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் வாழ்க்கையில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து விடுகின்றது. தன் கஷ்டம் தன்னுடையதாகவே இருக்கட்டும், உன்னுடையதாக மாற வேண்டாம் என்று நினைத்து அவர்கள் சில விஷயங்களில் உன்னிடத்தில் பொய்யைத்தான் சொல்கின்றார்கள். ஆனால் அதில் தவறான நோக்கம் எதுவும் இல்லை. தெரிந்தால் நீ கஷ்டப்படுவாய் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் குழந்தையே, இனியாவது இவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு சற்று வெளிப்படையாக அவர்களிடத்தில் பேசத் தொடங்கு. எல்லோருக்குமே மனதில் ஒரு விஷயம் அப்படியே நிலையாக நின்று விட்டது என்றால் அது மேலும் மேலும்
அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும். யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் தவித்து நிற்பார்கள். இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? நீ அதிகமாக அதற்காக உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி விடுவாயோ என்கின்ற பயம் அவர்களுக்குள் இருக்கின்றது. ஒரு பிரச்சனை என்று சொல்லிவிட்டால் அந்த பிரச்சனையை அமைதியாக கையாள்வது எப்படி என்று நீ யோசிக்காமல், அந்த பிரச்சனைகளுக்கு சரியான முடிவினை நீ தேடாமல், என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ தெளிவுபடுத்தாமல் சட்டென்று அவர்களிடத்தில் முகம் சுளித்து விட்டாலோ, சட்டென்று அவர்களிடத்தில் கோபம் கொண்டு விட்டாலோ அது நிச்சயமாக அவர்களுக்கு மனதில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்திவிடும் என்பதற்காகத்தான் அவர்கள் இது போன்ற விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லாமல் மறைக்கின்றார்கள் என்பது உண்மை. பிரத்யங்கரா, சொல்வது உனக்கு புரிகின்றதா? நம்மோடு எப்பொழுதுமே நல்ல பழக்கத்தில் இருக்கின்றவர்கள், எல்லா விஷயங்களையும் நம்மிடத்தில் சரியாக பகிர்ந்து கொள்கின்றவர்கள், ஒரு விஷயம் நமக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றால் உன்னிடத்தில் சொன்னால் அதன் விளைவுகள் என்னவாக மாறிவிடுமோ என்கின்ற பயத்தினால்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்று ஒரு பொழுதும் அவர்களின் மனதில் எண்ணங்களை நீ வளர விட்டிருக்க கூடாது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உனக்கு நான் இருக்கிறேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உனக்காக உன்னோடு இருப்பேன் என்கின்ற நம்பிக்கையை நீ அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அப்படி நீ கொடுக்கின்ற நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக மாறி இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விடுத்து நீ பிரச்சனைகளை மட்டுமே அதிகமாக சந்தித்து வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருப்பதும் முறையாகுமா? என் பிள்ளையே, ஒருவரின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள தொடங்கு. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கு. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு. இனிமேலாவது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்பதனை நீ உணர வேண்டும். அப்படி நீ உணர்ந்து விட்டாயானால் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக வந்து சேரும். உன் துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒற்றுமை இன்னமும் அதிகரிக்கும். உன் அம்மா நீ உன் துணையோடு ஒற்றுமையாக இல்லை என்று சொல்லவில்லை. எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசும் பொழுது அதில் அவர்களிடத்தில் எந்த குறையையும் நீ காணாமல் இருந்தாலே பிரச்சனைகள் அங்கு இல்லாமல் இருக்கும் என்றுதான் உன் தாயானவள் சொல்கின்றேன். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான நல்ல மாற்றங்கள் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிறைவாக கொடுக்கும். உன் துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பந்தம் இன்றோடு நாளையோடு முடியப் போகின்ற பந்தம் கிடையாது. காலமுள்ள காலம் வரை இவர்களோடுதான் உன்னுடைய வாழ்க்கை தொடரப்போகின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதற்காகவும் நீ மனதை தளர விட்டு விடக்கூடாது. எதற்காகவும் கருத்து வேறுபாடுகள் ஒருவருக்கொருவர் நிச்சயமாக வந்துவிடக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த சூழ்நிலைகள் என்றும் இந்த வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொடுக்கும் பொழுது நல்லபடியாக அதனை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராகிவிட வேண்டும். எந்த நிலையிலும் உன் வாழ்க்கை உன்னை விட்டு செல்லாதபடிக்கு உன் அம்மா உனக்கு எப்பொழுதும் காவலாக நிற்பேன். மனதில் நீ ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. உன் துணை உனக்கு துரோகம் செய்யாது என்பது நீ நன்கு அறிந்த உண்மை என்றால் எக்காரணத்தை கொண்டும் அந்த உண்மையை மட்டும் நீ இழந்து விடாதே. நல்ல நேரத்தில்
உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ நிறைவாக பெற்று கொண்டால் போதும். என்றும் நீ நினைத்தது போல உனக்கு நல்ல நேரம் வாய்க்கும். உன் துணையும் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டார்கள். ஆனால் உன் பிரத்யங்கரா நான் சொன்னது போல இப்பொழுது அவர்களின் மனதில் ஒரு விஷயம் ஒளிந்து கிடக்கின்றது. அதை என்னவென்று பக்குவமாக பேசி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய்து கொண்டிரு. உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.